நம்முடைய படைப்பை பற்றி நாம் பார்க்கும்போது படைப்புகள் அனைத்துமே உயிரோட்டம் உள்ளது. உயிரோட்டம் இல்லாதவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆகாது. இன்னும் உயிரோட்டம் குறைந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு உயிரோட்டம் உள்ள படைப்புகளிலும். அவையும் நமக்கு பயனற்று போவதற்கு முன்பாக அவற்றை நாம் எவ்வளவு தாராளமாக உபயோகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தாராளமாக உபயோகப்படுத்த வேண்டும். இறைவனிடமிருந்துள்ள ஒரு அறிவிப்பாக இதை நாம் உணர்கின்றோம். என்னுடைய இறைவன் என்னுடைய தேவைகளை எனக்கு கொடுத்து பிறகு அந்த தேவைகள் உங்களை விட்டும் நீங்கிவிடக்கூடாது என்று நீங்கள் அவனிடம் இறைஞ்சுங்கள். ஒவ்வொரு தேவையையும் நமக்கு அவன் கொடுக்கும்போது அது உயிரோட்டத்திற்கு உயிரொடுக்கக்கூடிய அழகான ஒரு படைப்பாக நமக்கு அருள்கின்றான். உணவு தேவை என்று இருக்கும் பொழுது அந்த உணவுக்கு உயிர் இருக்கின்றது, அதன் காரணமாக அது தேவை. மருந்துகளை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக சிறு குழந்தை கூட முகம் சுளிக்கும், அது உயிரோட்டம் இல்லாதது, அவை நமக்கு ஆகாது. இது வேதத்தினுடைய அடிப்படை, சத்தியத்தின் அடிப்படை, மனசாட்சியத்தினுடைய பகுதி. நிரந்தரமான உண்மையாக நம்மை வாழ வைக்கக்கூடிய அந்த பாதையினுள் அந்த பகுதியினுள் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். எந்த வாழ்க்கையை நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்க்கும்பொழுது நன்மைகளை தவறவிட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நன்மையையும் சுகத்தையும் இந்த உலகத்தில் இறைவன் படைத்ததிலிருந்து உயிரோட்டமுள்ளதாக நாம் அனுபவிக்கும் பொழுது இந்த படைப்பினுடைய தன்மைகள் குறைந்துவிடக்கூடாது, உயிரோட்டம் குறையக்கூடாது, இன்னும் அதிகமான உயிரோட்டத்துடன் எனக்கு வேண்டும், நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் என்னை வாழ வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்த விருப்பம் என்னுடைய தேவையாக இருக்கின்றது. இந்த விருப்பத்தில் நான் எந்த அளவுக்கு என்னுடைய உண்மையை கொண்டு வாழ்கின்றேன் என்றால், எந்த அளவுக்கு நான் நினைவு கூர்ந்து வாழ்கின்றேனோ அந்த அளவுக்கு நினைவு கூர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் விரும்புகின்றேன், இறைவனும் விரும்புகின்றான். நினைவு கூர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்ன? நன்றியோடு நான் நினைவு கூறுகின்றேன். நினைவு கூறக்கூடியது எதனை நான் நினைவு கூற வேண்டும்? நன்மைகள் அனைத்தையுமே நீங்கள் நன்றி உணர்வோடு நினைவு கூற வேண்டும். மற்றபடி நினைவு கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. யாரேனும் எனக்கு ஒரு உதவி செய்தால் அதனை நான் நினைவு கூறுகின்றேன். காரணம், எனக்கு நன்றி உணர்வு இருக்கின்றது, நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். யாரேனும் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இறைவனுக்கு நான் நன்றி கூறுகின்றேன், அவரை நல்ல நிலையில் வைத்திருப்பதற்காக. இதனை இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். உங்களை ஒரே சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் பல்வேறு தரப்பட்ட மனிதர்களாக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள். மனிதன் உருவத்தின் அடிப்படையிலோ அல்லது அவர்களுடைய நிறங்களின் அடிப்படையிலோ மொழிகளின் அடிப்படையிலோ அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருள்களின் தரங்களின் அதிகரிப்பின் அடிப்படையிலோ குறைவின் அடிப்படையிலோ நீங்கள் மனிதர்கள் இல்லை. மனதின் அடிப்படையில் நீங்கள் மனிதர்கள். ஒவ்வொருவருக்கும் மனதில் எந்த விதமான வித்தியாசம் ஏற்படுத்தவில்லை. நன்மையை நன்மை என்று கருதுவதற்கு, தீமையை தீமை என்று கருதுவதற்கு, இவ்விரண்டுக்கும் இடையே நீங்கள் எந்த வகையில் செயல்பட வேண்டும் என்பதை அறிவித்து இருக்கின்றான். நன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், தீமையை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். யாரொருவருக்கு இங்கு பொய் பேசுவது பிடிக்கும்? பிடிக்காது. ஆனால் பொய்யை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், பொய் பேசி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இது உண்மை. இதில் எந்தகைய சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு மனிதனின் அடிப்படையிலான வாழ்வின் ஆதாரத்தை ஈட்டக்கூடிய தொழிலாகட்டும், அவன் சம்பாதிக்கும் முறைகளாகட்டும், அதில் மனித துரோகம் இல்லாமல், மனித நயவஞ்சகம் இல்லாமல், பொய் இல்லாமல், பொருட்கள் இல்லாமல் ஒருபோதும் நாம் அந்த பணத்தை அடைய முடியாது. இதனை இறைவனும் இருக்கின்றான். உங்களுடைய உள்ளமும் நீங்கள் தவறு செய்கின்றீர்கள் என்று கூறுகின்றது. இருந்த போதிலும் வேறு வழி இல்லை என்று நான் அந்த வாழ்க்கையை மேற்கொள்கின்றேன். உங்களுடைய படிப்பறிவை கொண்டு நீங்கள் அறிந்து வைத்திருப்பது இதனை வாழ வைக்கும் என்று. சிறு வயது முதலாகவே கல்வி அறிவு நான் கற்பதன் காரணமாக வாழ்ந்து விடுவேன் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்கள். எல்லோரும் படித்துவிட்டுத்தான் வேலை இல்லாமல் இருக்கின்றோம்.
படித்த பிறகுதான் வாழ்க்கைக்கு என்ன செய்வது என்ற அந்த யோசனையும் கவலையுமே பிறக்கிறது. இந்த நிலையை நாம் தெளிவாக அறிந்திருந்தோம். அது மேலை நாடுகளாக இருக்கட்டும், கீழ் நாடுகளாக இருக்கட்டும், வளர்ந்துவரும் நாடுகளாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் படித்தவர்களாகட்டும் படிக்காதவர்களாக இருக்கட்டும், நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இனி என்ன செய்வது என்ற அந்த அடிப்படையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இனி என்ன செய்வது, எதற்காக என்ன செய்வது, என்ன தேவை உங்களுக்கு? எனக்கு தேவையானது பணம். பொய்யை திரும்பவும் நாம் உச்சரிக்கின்றோம். உங்களுக்கு தேவையானது நாளைய வாழ்க்கைக்கு வாழ்வின் ஆதாரங்களாக இருக்கக்கூடிய உணவும் உடையும் இருப்பிடமும், உங்களுடைய மானக்கேடுகள் பறிபோகாமல் இருப்பதற்குரிய அந்த தரமிக்க வாழ்க்கையும் மனமிக்க வாழ்க்கையும் உங்களுக்கு வேண்டும். இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எனக்கு பணம் வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். பணத்திற்காக நான் இவ்வளவு படித்து விட்டேன், இனி என்ன செய்வது என்று கேள்வி கேட்கின்றீர்கள். படிக்கும்போதே தெரியும், அடுத்தவனுக்கு கோடி வேலை பார்ப்பதற்காக நீங்கள் படிக்கின்றீர்களே தவிர, எவ்வளவு அதிகமாக மார்க் வாங்குகின்றோமோ அந்த அளவுக்கு அடுத்தவன் சொல்ல கேட்டு நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலை செய்வீங்கிற அடிப்படை. எனவே முதல் மார்க் வாங்குபவன் நல்ல கூலி தொழிலாளி. கேம்பஸ் இன்டர்வியூவில் அவனை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு இந்த வேலை செய், உனக்கு நான் கூலி தர்றேன். என்னுடைய படிப்பு கூலி வேலைக்கு தவிர என்னை உட்படுத்தாது என்பதை தெளிவாக நான் அறிந்த நிலையிலும் இதுதான் வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இறைவன் நமக்கு அறிவித்திருக்கின்றான், யாருக்கும் வேலை செய்வது ஒரு அடிமைத்தனம். அடிமைத்தனத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். சுதந்திரமான வாழ்க்கையை வாழக்கூடிய நீங்கள் அதனை விரும்புங்கள். வேறு வழியில்லை, இதுதான் என்று நீங்கள் ஆரம்ப முதலாகவே வாழக்கூடிய வாழ்க்கையை இறைவன் வெறுக்கின்றான். எனினும் நாம் ஏற்றுக்கொண்டோம். உண்மை என்ன என்பது தெரிந்திருந்தும் அதை பொய்யுடன் கலக்கின்றோம். அத்தியாயம் 2 வசனம் 42. இன்று முதலாக என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனநிலை தான் என்னுடைய வாழ்க்கை. அந்த மனநிலை மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற்றத்திற்குரியதாக இருக்கின்றது. ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நிச்சயமாக நான் மாற்றத்திற்குள்ளாக இருக்கின்றேன் என்பதை நம்ப வேண்டும். அதன் காரணமாகத்தான் உள்ளத்தில் இன்றுள்ள வாழ்க்கையை விட நாளைய வாழ்க்கையை பெரிதாக நினைக்கின்றோம். சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் விரும்புகின்றோம். துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகின்றோம். அவ்வளவும் சத்தியம். ஒவ்வொருவற்றிலும் துன்பம் இருக்கின்றது, கவலைகள் இருக்கின்றது, நோய்கள் இருக்கின்றன, பொருள் பற்றாமை இருக்கின்றது, வசதி குறைவாக இருக்கின்றது, ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்றது. அல்லது நாளைக்கு எனக்கு இதில் ஏதாவது ஒன்று நிகழலாம் என்ற பயமும் இருக்கின்றது. அந்த பயத்தை நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையாக அமைத்துக் கொள்ளுங்கள். இது வேண்டாம், இந்த நிகழ்வு நிகழ வேண்டாம் என்று. உலக மக்கள் அவ்வளவு பேருமே கூறுகின்றார்கள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் வாழ்க்கை தான் அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கை, அதுதான் யதார்த்தம் என்று. எல்லா வகைகளிலும் ஏற்றமும் உண்டு, தாழ்வும் உண்டு. அதாவது சுகமும் உண்டு, வேதனைகளும் உண்டு. ஒவ்வொரு அம்சத்திலும், ஒவ்வொரு விஷயத்திலும். இந்த வார்த்தை கெட்ட வார்த்தையா இல்லையா? உள்ளத்தில் உங்களுக்கு விரும்பக்கூடியது என்றென்றும் உயர்ந்தோங்கக்கூடிய அழகான நல்வாழ்க்கை வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்க, கெட்ட மனிதர்களின் வாயிலிருந்து வரக்கூடிய இந்த கெட்ட வார்த்தைகள் யதார்த்தம் என்ற பெயரில், தத்துவம் என்ற பெயரில் நன்மைகள் தீமைகள் கலந்துதான் வாழ்க்கை என்று நீங்கள் எதிர்த்து போராட வேண்டும். அதாவது சகித்து கொண்டு வாழ வேண்டும். என்ன போராடுறதுக்கு இருக்காங்க? என்னுடைய வாழ்க்கையை நான் இவ்விதமாகத்தான் என்று அமைக்கப்பட்டுவிட்டது. இப்பொழுது அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் வெளியாகின்றன. லாபம் என்று நான் கருதி வந்ததில் கஷ்டங்கள் இருக்கின்றது, வேதனைகள் இருக்கின்றது, சுகவீனம் அங்கே இருக்கின்றது. மனதில் இருக்கக்கூடிய அந்த பாரம், அடிமைத்தனமாக வாழ்கின்றோமே என்ற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மை பிடித்து கொண்டது. இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். முதலில் நான் அடிமைத்தனமாக வாழக்கூடாது என்ற அந்த இறைவனுடைய வாக்கு நிறைவேற வேண்டும். நானும் மனிதன், அவனும் மனிதன், அவனுக்கு கீழாக நான் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியே படைத்தேன், யாரும் உங்களை படைக்கவில்லை. ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியே கைப்பற்றுவேன், கூட்டம் கூட்டமாக நான் உங்களுடைய குடும்பம் குடும்பமாக கைப்பற்றுவதில்லை. உங்களுக்கென்று தனித்தன்மையான ஒரு சிந்திக்கும் திறனை அளித்திருக்கின்றேன். நன்மை தீமைகளை நீங்கள் பிரித்தறிய வேண்டி உங்களுக்கான உடல் அமைப்பையும் கொடுத்தேன். நன்மை எது தீமை எது என்பதை நீங்கள் சோதித்து உங்களை பரீட்சித்து கொண்டு நன்மை எது என்பதை உணர்வதற்காக வேண்டி 5 புலன்களையும் அமைத்தேன்.
அதிலிருந்து நீங்கள் எது வேண்டும் எது வேண்டாம் என்று நாளைய வாழ்க்கையை பற்றி இன்று நீங்கள் திட்டமிடுவதற்காக, அறிந்து தெரிந்து தேவைகளை மேற்கொள்வதற்காக. எனினும் நாம் அதை உதாசீனப்படுத்தினோம். எந்த ஒவ்வொன்றுமே நீங்கள் கவலைக்குள்ளாக இருக்கின்றீர்களோ அந்த ஒவ்வொன்றுமே நீங்கள் அனுபவித்ததிலிருந்து இன்று இறந்தவர்களாக ஆகி அது இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, எவ்வளவு அழகாக இருந்த வாழ்க்கை ஏன் இந்த நிலைக்கு வந்தது என்ற கேள்வியோடு கவலைகள் ஆரம்பிக்கின்றன. அப்படியானால் முதல் முறையாக நீங்கள் உங்களுடைய சுகங்களை இழக்க ஆரம்பித்தீர்களே, அந்த சுகத்தை உங்களுக்கு அனுமதித்தது யார்? ஒரு சொற்ப காலத்தின் மீது எந்த நோயும் இல்லாமல் வாழ்ந்து வந்தீர்கள். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் நோய்கள் வர ஆரம்பிக்கின்றன. அவ்வளவு காலம் இறைவன் உங்களுக்காக மன்னிப்பளித்தான். அந்த மன்னிப்பை நாம் உதாசீனப்படுத்தினோம், அலட்சியப்படுத்தினோம். ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வருவதும் போவதுமாக இருந்த கவலைகள், தொற்றுவதும் விடுவதுமாக இருந்த உங்களுடைய நோயின் தன்மைகள் போக போக உங்களிடம் நிரந்தரமாக இன்னும் பல நோய்களும் சேர்ந்து கொள்ளும் விதமாக உங்களுடைய வாழ்க்கை கீழே உங்களுடைய பலவீனத்தின் காரணமாக இறங்கிக் கொண்டிருந்தது. அந்த பலவீனம் உங்களுக்கு நல்ல திருப்பத்தை, தேவையான உணர்வை கொடுத்திருக்க வேண்டும். அது என் புறமிருந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. சுகமாக வாழுங்கள், சுகவீனம் ஏற்பட்டு விட்டது, இது நடக்கக்கூடாது என்று. நான் சுகத்தை வேண்டுவதற்கு பதிலாக சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். கொடுத்த அழகான விஷயங்கள் அவ்வளவுமே நான் மறந்துவிட்டேன். உண்மையை தவற விட்டுவிட்டு பொய்யில்தான் வாழ்க்கை என்று தத்துவங்களை ஏற்றுக்கொண்டேன். அத்தியாயம் 2 வசனம் 42. உண்மையை ஏன் நீங்கள் பொய்யுடன் கலக்குகின்றீர்கள்? அதுவும் அறிந்து கொண்டேன். அழகான வாழ்க்கை தான் வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் நான் அந்த சுகமான விருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நிலையிலும் மனிதர்களுடைய பேச்சு உங்களுக்கு அவ்வளவு அழகாக இருக்கின்றது. நன்மையும் தீமையும் கலந்துதான் வாழ்க்கை என்று. நீங்கள் எதனை ஏற்றுக்கொண்டீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையாக அமையும் என்பதை இன்று நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். சுகமாக வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு தேய்மானம் ஏற்பட்டு அதில் நான் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இதிலிருந்து விடுபட வேண்டும், இது கூடாது என்று அறிவித்துக் கொண்டிருப்பதை நான் விரும்பும் அந்த நிலையிலும் இரண்டும் கலந்துதான் வாழ்க்கை என்று கூறக்கூடிய இந்த மனிதர்களுடைய வார்த்தைகள் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கின்றது. அப்படியென்றால் தீமையும் வேண்டும், சுகவீனமும் வேண்டும், கவலைகளும் வேண்டும், வேதனைகளும் வேண்டும். நெருப்புக்குரிய பாதை உங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. இவ்வளவும் சேர்ந்துவிட்டால் நான் உள்ளத்தில் வெதும்பிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு எப்பொழுது என்று நெருப்பாக காய்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய உயிரோட்டம் அங்கு காய்ந்து சருகல்களாக ஆகக்கூடிய அந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அது உயிரோட்டம் இல்லை, பசுமைத்தன்மை இல்லை, நீரோட்டம் இல்லை, அவ்வளவும் காய்ந்து கொண்டிருக்கின்றது இயக்க பெருமூச்சின் காரணமாக. படிப்படியாக நான் எதனை மனதில் அதிகமாக நம்புகின்றேனோ அது உங்களுடைய வாழ்க்கையாக அமைகிறது. இப்பொழுது கூறுவார்கள், உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் என்று கூறுவார்கள். நம்பிக்கை என்பது எத்தனை விதம்? உங்களை நம்புகிற பிரத்தியார் நம்புகிற ஒரு நம்பிக்கை இருக்குது, என்ன நம்புகிற ஒரு நம்பிக்கை இருக்குது, இன்னும் என்னுடைய கற்பனைகளை பொய் என்று தெரிந்திருந்தும் அது உண்மையாக விடக்கூடாதா என்று நப்பாசைகளுடைய நம்பிக்கையும் இருக்கின்றது. இறைவன் ஒருவனை நம்புவதை தவிர்த்து அவ்வளவு நன்மைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளோடைய கேள்விகளின் பகுதிகளிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். கற்பனைகள் வாழ்க்கை அல்ல, படைக்கப்பட இருப்பவை வாழ்க்கை. அந்த படைக்கப்பட இருப்பது உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு படைப்பும் புதுமையானது, ஒவ்வொரு படைப்பும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமானது. ஒன்று நன்மையின் பக்கமும் அது வித்தியாசமாக மேலோங்கும், இன்னொன்று தீமையின் பக்கமும் அது வித்தியாசமாக உங்களுடைய கவலைகளுக்கும் வேதனைகளுக்கும் வழிவகுக்கும். யாருடைய முகமும் ஒரே மாதிரி இருக்கிறதா? இல்லை, வித்தியாசப்பட்டது. அவ்வாறு இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் பார்க்க முடியாத அந்த மாபெரும் ஆற்றல் பொருந்திய இறைவனுடைய செய்திகளை தாங்கக்கூடிய அந்த உள்ளம் ஒரே மாதிரியா? கிரகிக்கும் தன்மையை பொறுத்திருக்கின்றது. ஒவ்வொருடைய உள்ளமும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு வித்தியாசமான கிரகிக்கும் தன்மையை பொறுத்திருக்கின்றது. எந்த அளவுக்கு நான் கிரகிக்கின்றேன் என்றால், எந்த அளவுக்கு எனக்கு பணிவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு எனக்கு தூய்மை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நிச்சயமாக நான்
பொய்யையும் அசுத்தத்தையும், பொய்க்கு அப்பால் இருக்கக்கூடிய, எதிராக இருக்கக்கூடிய, விரோதமாக இருக்கக்கூடிய அவ்வளவும் அசுத்தமானது. என்னுடைய நாளைய வாழ்க்கை என்னுடைய கேடுகளுக்கு காரணமாக அமையும். மிக அலங்கோலமான அந்த வாழ்க்கையில் நான் என் முகத்தை வெளிக்காட்டக்கூட தயங்குவேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ வேண்டியிருக்கும். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு ஒரே ஒரு எண்ணம். மனதின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய அபிலாஷைகளுடன், உங்களுடைய கற்பனைகளுடன், உங்களுடைய வாழ்க்கை திறன் என்று எண்ணிக்கொண்டிருக்கூடிய அந்த கல்வி ஆதாரங்களுடன் அவ்வளவு கேடுகளும் நிறைந்திருக்கும். உங்களால் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை பெரும் தடையாக அமைந்துவிடும். ஒன்றே ஒன்று எனக்கு வேண்டுமென்றால் நம்பிக்கை இருக்கும். பல விதங்களில் வைத்துக்கொண்டு எப்படி நம்ப முடியும்? வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் கலந்து வரும் என்று இருக்கும்பொழுது, இந்த கலந்துவிட்ட வாழ்க்கையில் இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்க தீமை வரத்தான் செய்யும் என்ற பிறகு நம்புவதற்கு இருக்கின்றது. எது வேண்டுமோ அதனை கைவிட்டுவிட்டு, எது கூடாதோ அதனை நம்பிக்கை கொண்டு, என்னுடைய இயலாமையின் காரணமாக அதை தத்துவ பேச்சாக ஆக்கிக்கொண்டு அதில் சுகம் காணக்கூடிய நாம் இறைவனை விட்டு விலகிவிட்டோம். இறைவனுடைய வெறுப்புக்கும் ஆளாகிவிட்டோம். அடகுதான் வேண்டும் என்று இருக்கும் பொழுது அலங்கோலம்தான் வேண்டும் என்று அடக்கூடிய பாதையை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டோம். சத்தியம் நிலைக்க வேண்டும் என்று இருக்கும்போது அந்த சத்தியத்தை நாம் பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். யதார்த்தத்தை பார் என்று, நீ விரும்புவதெல்லாம் நடந்துவிடுமா என்று கேட்கின்றார்கள். வரக்கூடியதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று கூறுகின்றார்கள். எந்த பேச்சு உங்களுக்கு அழகாக இருக்கின்றது, சமாதானத்தை கொடுக்க வேண்டும், இது நிகழக்கூடாது என்ற அந்த பேச்சா, நிகழ்ந்துதான் தீரும், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், இதுதான் வாழ்க்கை என்று தத்துவம் பதிக்கக்கூடிய இந்த பிதற்றல்கள் உங்களுக்கு தேவையா? சிந்தித்து உணர வேண்டும். ஒரே ஒரு எண்ணம் அங்கு இருக்கும் வரையில் அது நிகழும். பல எண்ணங்கள் இருக்கும்பொழுது அதில் எதனை நீங்கள் மிகுதியாக நீங்கள் நம்புகிறீர்களோ அது நிகழும். மற்றவையும் உடன் சேர்ந்து கொள்ளும். நன்மையும் தீமையும் கலந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் உண்மையுடன் பொய்யை கலப்பதன் காரணமாக உள்ளத்திலிருந்து இறைவனுடைய ஆற்றல் மிக்க வாக்குகள் மனதிற்கு வரும்பொழுது அந்த மனதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய குப்பை கூடங்கள், உங்களுடைய படிப்பறிவு, உங்களுடைய சமுதாயத்தினுடைய ஒருவருக்குள் பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய தத்துவ அறிவுகள், இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ட அலங்கோலங்கள், அது நிவர்த்திக்க முடியாதது, அவர்களுடைய நோய்கள், கஷ்டங்கள், அதனுடைய இறப்பதும் எல்லாம் பார்த்தாகிவிட்டது. இதுதான் சத்தியமோ, இப்படித்தான் நிகழுமோ என்ற அளவுக்கு நீங்கள் உங்களை ஆக்கிக் கொண்டீர்கள். அதே நேரம் யாருடைய கவலைகளையும் நோய்களையும் வேதனைகளையும் பார்க்கின்றீர்களோ, இது வேண்டாம் என்று இறைவன் அறிவிக்கின்றான். அது உங்களுக்கு மட்டுமா? அவருக்கு வேண்டாம் என்று நீங்கள் அறியுங்கள், உங்களுக்கும் வேண்டாம் என்று விரும்புங்கள். இந்த விருப்பம் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அறியாத விதத்தில் நன்மையின் பாதையில் செலுத்தி கொண்டிருக்கும். உங்களுடைய உள்ளங்களை பிரகாசமாகவும் உங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமாகவும் பசுமையாக வைத்திருக்கும். அவ்வளவு அழகான வாழ்க்கையை நீங்கள் எதிர்நோக்கியவர்களாக, ஏதோ நாளைய வாழ்க்கை நமக்கு நல்லபடியாக அமையட்டும் என்ற அந்த எண்ணத்திற்கு பதிலாக நிச்சயமாக அமையும் என்ற அந்த எண்ணம் கொள்ளுங்கள். உங்களுடைய படைப்பின் ஆற்றல் உங்களுக்கு மீண்டும் வர வேண்டும். நான் என் படைப்பினுடைய ஆற்றலாக இருக்கக்கூடிய உயிரோட்டத்தை இழந்து கொண்டிருக்கின்றேன், எனவே கஷ்டங்கள். மனதின் உணர்வுகளுக்கு கூட புரிய முடியாத அளவுக்கு உயிரோட்டம் முதலில் மனதை பாதிக்கும். நன்மையான நம்பிக்கைகளுக்கு தன்னை மீறிய ஒரு அந்த படைப்பாளனுடைய சக்தியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நன்மையின் பாதையில் உணர்வு அதிகரிக்கும். நன்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் வரும். மனிதர்களுடைய அறிவை கொண்டு நான் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் மீது எனக்கு கேடுகளும் அறியாமையும் இயலாமையும் கொண்டு தீமைகளை ஏற்றுக்கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்டு வாழ்வேன். அந்த வாழ்க்கையும் உங்களுக்கு நிறைவேற இருக்கின்றது. எனவே இறைவனுடைய தெளிவான போதனை அத்தியாயம் 42, உண்மையோடு பொய்யை கலக்காதீர்கள். அழகானவை அவ்வளவும் உண்மை. வேதனைகள் சோதனைகள் அவ்வளவும் உண்மை அல்ல. ஏனென்றால் ஒரு வேதனை வரும்பொழுதே இது நீங்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வருகின்றது. அது உங்களுடைய எண்ணம் அல்ல, இறைவனுடைய கட்டளை. உள்ளத்திலிருந்து மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது. உள்ளம் இறைவனுக்கு சொந்தமானது. மனம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எது வேண்டும் எது வேண்டாம் என்று விரும்பக்கூடிய அளவுக்கு. மனதில் இருப்பதெல்லாம் பார்வைகளில் நான் பார்த்ததும் புலப்பலன்களாக எவற்றையெல்லாம் அறிந்திருக்கின்றனோ அவ்வளவையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய புலப்பலன்களில் ஒன்று கண், காது, மூக்கு, வாய், தோல் என்று நாம் பகுதியாக பிரித்திருக்கின்றோம். இவை அனைத்தும் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய உறுப்புகளா இல்லையா? பார்க்கக்கூடிய பொருட்கள் அவ்வளவுமே இறைவனுடைய படைப்பாக எதுவாக இருந்தாலும் சரி, அது அழிந்து கொண்டிருக்கின்றது. நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் கூட ஒளி மங்கிக் கொண்டிருக்கின்றன.
இந்த பூமி தன்னுடைய வளங்களிலிருந்து சுருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் அடியும் என்ற அந்த உண்மை நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடியக்கூடிய தன்மைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பூமியும் வறண்டு விட்டது, நீரும் காய்ந்து விட்டது, உங்களுடைய உணவுப் பொருட்களும் நலிந்துவிட்டன. அதில் உங்களுக்கு நன்மையும் இல்லை, உயிர்த்தன்மையும் இல்லை. உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நிகழ்ந்து கொண்டிருப்பதை பாருங்கள். இவற்றில் நீங்கள் அதனுடைய உயிர்த்தன்மையை அதிகரிப்பதற்காக செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? குப்பையை கொட்டுவதும், அசுத்தங்களை கொட்டுவதும், எரு என்ற பெயரில் எனக்கு அறிவு இருக்கிறது என்று அசுத்தமான அசிங்கமான மதத்திற்கு ஒப்பான உங்களுடைய கல்வி அறிவை, விவசாய அறிவை நீங்கள் உங்களுடைய மண்ணுக்கு செலுத்தி அந்த மரத்திலிருந்து விளையக்கூடிய கெட்ட உணவை உங்களுடைய பெருமைக்குரிய விவசாய பலன்கள் என்று கூறக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய முயற்சி, எங்களுடைய விடுதல், நாங்கள் தான் உணவுக்கு உத்தரவாதம் அளிப்பவர்கள் என்ற பெயரில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நீங்கள் மிக மிக மோசமான நிலைக்கு வந்துவிட்டீர்கள். அதை நம்பக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக உங்களுடைய 5 புலன்களும் அழியக்கூடியது, அழிந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தோள்கள் சுருங்குகின்றன, கண்கள் மங்குகின்றன, காதுகள் மந்தமாகின்றது, உணர்வுகள் நமக்கு குறைந்து கொண்டிருக்கின்றன, மறத்து போய் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு உணர்வும் மறத்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய புலன்கள் மறத்து கொண்டிருக்கின்றன. உணர்வு எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு உறுப்பும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். வயதாகி கொண்டிருக்கின்றது, எல்லாம் தான் வரும் என்று கூறுவார்கள். ஆனால் அதே நேரம் வயதாகும் போது எதுவுமே வர வேண்டாம் என்ற அந்த ஒரு எண்ணத்தை அமைப்பது யார்? உங்களுடைய அறிவு கூறுகின்றது வரும், வர வேண்டாம் என்று அறிவிப்பது யார்? படைப்பாளன். எந்த உயிர் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றதோ அந்த உயிரை படைக்கக்கூடிய படைப்பாளன் கூறுகின்றான் நிகழக்கூடாது என்று. எதனை நீங்கள் விரும்புவீர்கள்? இறைவனை விட்டுவிட்டு, சத்தியத்தை விட்டுவிட்டு, படைப்பாளனை விட்டுவிட்டு அசத்தியத்தில் யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அழிவுதான் வாழ்க்கை என்று யார் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள். உண்மையுடன் பொய்யை கலக்காதீர்கள். இறை உணர்வின் மீது நிலைத்திருக்க வேண்டும். அத்தியாயம் 2 வசனம் 43. இறை உணர்வின் மீது நிலைத்திருங்கள். அதிலிருந்து மாறிவிட வேண்டாம். உங்களுடைய உணர்ச்சிகளில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் இடையே எப்படி நீங்கள் வாழப்போகின்றீர்கள்? உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தும் போது உணர்ச்சி உயிரோட்டத்தை நீக்கிவிடும், உணர்வு உயிரோட்டத்தை பெருக்கும். இறைவனுடைய வார்த்தைகளை நம்பும் பொழுது அது உணர்வாக அமைகின்றது, உயிரோட்டமிக்கதாக அமைகின்றது. நல்ல விஷயங்களை நீங்கள் கிரகிக்க ஆரம்பிக்கின்றீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலிருந்து உயிரோட்டம் உள்ள செய்தி உங்களுக்கு இருக்கின்றது. அதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை, நாளைய வாழ்க்கை பற்றிய கவலை இல்லாமல் நிச்சயமாக எனக்கு நன்மையான வாழ்க்கை தான் உண்டு. இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிறருக்கு அடிமைப்பட்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை என்னிடம் இருக்காது, அது மாறும் என்பது மீது நம்பிக்கை கொள்கின்றேன். இருப்பதை விட்டுட்டு இல்லாததுக்கு பறக்காது என்று கூறுவார்கள். ஆனால் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வை அது நிச்சயமாக நான் விரும்பாவிட்டாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று என் எண்ணங்கள் பறக்க ஆரம்பிக்கின்றன. உயர்வான வாழ்க்கை வேண்டும் என்று நான் அதனை வேண்டாம் என்று விரும்பினாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. யார் நிகழ்த்தி கொண்டிருப்பது? உங்களையும் மீறி அழகான செய்திகள் உங்களுடைய உள்ளத்தில் இறைவனுடைய பெரும் பாக்கியமாகவும் அருளாகவும் நான் மன்னிக்கப்பட்ட நிலையில் எனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. யாரொருவருக்கு நல்லெண்ணம் இருக்கின்றதோ, தன்னை பற்றி நல்லெண்ணம் இருக்கின்றதோ, இந்த நிலை வேண்டாம் என்று அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இறை உணர்வை கொண்டு நான் செய்த பாவங்கள் தான் எனக்கு இது காரணமாக இருக்கிறதோ என்று எண்ண தோன்றும். ஆனாலும் இந்த நிலை வேண்டாம், உயர வேண்டும் என்று அந்த எண்ணத்தை தோற்றுவிப்பது இறைவனாக இருக்குமானால், ஏனென்றால் நாம் அந்த வாழ்க்கையை பற்றி நாம் கொடுத்தாலும் சொன்னாலும் நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை. அப்படி இருக்க நானாக அந்த வார்த்தையை உருவாக்கவில்லை, யார் உருவாக்கி கொண்டிருப்பது? அந்த படைக்கும் ஆற்றல் எனக்குள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. என் இறைவன் என்னோடு இருக்கின்றான். உள்ளம் என்ற அந்த தொடர்போடு நான் இருக்கும் பொழுது உள்ளத்திற்குரிய சத்தியத்தை நான் அறிய முடிகிறது. இறைவன் படைப்பாளன், படைக்க ஆற்றல் மிக்கவன், உண்மையை பேசுபவன், பொய்யை கலக்காதவன் கூறுகின்றான். எந்த விதமான 2 வேறுபாட்டுக்கும் இடமில்லாமல் நீங்கள் சுகமாக வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை வேண்டாம், இனியொரு வாழ்க்கை இருக்கின்றது. நீங்கள் தகுதி பெறுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். இறை உணர்வோடு வாழ்ந்து வாருங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ.
எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம் மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.